ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட முழு நோக்கமே. சரியா? இதில் இப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள். நாளைக்கு வேறு லீவு. நாளைக்கு பார்த்திங்கன்னா பர்மா பஜார் மாத கடைசி லீவு இந்த வாரம் விடலை. காரணம் என்னென்னா, காந்தி ஜெயந்திக்குன்னு நம்ம ஒரு லீவ் விடுவோம். வருஷம் காந்தி ஜெயந்திக்குன்னு ஒரு லீவு இருக்கும். அதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக கடைப்பிடிச்சி வர ஒரு விடுமுறை. அதனால் காந்தி ஜெயந்திக்கு நாளைக்கு தான் காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு விடுமுறையாகுது பர்மா பஜார். ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் மொபைல் வாங்க வர வேணாம், கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுற மொபைல் என்ன மொபைல் பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் எடுத்து மண்டே நம்ம கொரியர் போட்டுக்கலாம். சரியா? அதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்து செக் பண்ணி நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் அந்த ஜிபேலே மென்ஷன் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு OnePlus நாடு வாங்குறீங்கன்னா OnePlus நாடுக்கு நீங்கள் 7500 போட்டிருக்கீங்கன்னா 7500 போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி OnePlus நாடுன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர், வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு இதை ஆர்டராக ஒரே லைனாக டைப் பண்ணி எனக்கு அனுப்பிடணும். அனுப்பிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை இன்னொரு நம்பருக்கு நான் அனுப்பிவிட்டு அது உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒருக்கா அனுப்பி விடுவேன். அனுப்பி விட்டுட்டு நம்ம கொரியர் போடும்போது அந்த டப்பா இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி பார்சல் போட்ட டப்பாவை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். பார்சல் போட்டவுடனே போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். இன்னொரு அந்த ரிசீப்பை தம்பி அவரோட நம்பர்லேருந்து அனுப்புவாப்பில். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஐடியா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு பர்மா பஜார் வராதிங்க. ஏன்னா பர்மா பஜாரில் நாளைக்கு லீவுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? ஏன்னா மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றது சகஜம். காந்தி ஜெயந்திக்கு லீவ் விடுவாங்களான்றது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் வேஸ்ட்டாக வந்துட்டு திரும்பாதீங்க. இங்கே மொபைல் எதுவும் வாங்கிடாதீங்க. இங்கே புரோக்கர்ஸ்லாம் எவ்வளோ மொபைல் விற்கிறேன்னு சொல்லுவான், வாங்கிடாதீங்க. அதாவது திருட்டு போன கொடுத்துருவானுங்க. அப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவனையும் கண்டுபிடிக்க அலைஞ்சிட்ருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயமாயிரும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் மறுநாள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுங்க, நாங்கள் பேசுவோம். சரியா? லீவாக இருந்தால் கூட சில நேரங்களில் டைமிங் எடுத்து மிஸ் கால் உங்கள் நம்பரை பார்த்து திரும்ப நான் கால் பண்ணுவேன். சரியா? அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ பாருங்கள், பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொபைல் மொபைலை நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் இது என்ன மாடல் தெரியுமா? ஐஃபோன் 15 இது. ஸோ ஐஃபோன் 15 31,000 தான் போட்டிருக்காரு. ஐஃபோன் 15 31,000 போட்டிருக்காரு. மொபைல் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த இடம் கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு. எவ்வளோன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு இது தான், தெரியல அவ்வளோவா. ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் தெரியுது. ஆனால் கண்ணாடி உடஞ்சிருக்கு. கன்ஃபார்மாக கண்ணாடி உடஞ்சிருக்கு. இப்படி உடஞ்சிருக்கு. தெரியுதா? இந்த இடம் இப்படி உடஞ்சிருக்கு. வெள்ளையில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது இப்போ தெரியும் பாருங்க. இப்போ கூட அவ்வளோவா தெரில, ஆனால் கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதான் அந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஆமாம், வேறு எந்த ஃபால்ட்டு கிடையாது. பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு கேட்டேன். பேட்ரி ஹெல்த் 85. சைக்கிள் கவுண்ட் 917. ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256 ஜிபி. சரியா? எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற ஃபோன் 12, 13 அந்த ரேஞ்சில் உள்ள ரேட்டுக்கு இது வருது. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. 31,000 அசால்ட்டாக வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா உடனே காசாயிரும், எனக்கு தெரியும். இப்போ தனி வீடியோ. ஆமாம், 256 ஜிபி. நீங்கள் 12 அவ்வளோதான் போடுவானுங்க, 13 அவ்வளோதான் போடுவான். 31,000 கூட போடுவான். பஜார்லலாம் 13 31,000 போடுவாங்க. 256 ஜிபியை சொல்கிறான், நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் 15 256 ஜிபி. ஸோ கண்ணை மூடிட்டு வாங்கலாம். கேமரா எல்லாமே நல்லா இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா கொஞ்சம் சும்மா வச்சு காட்டேன். ஏன்னா எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸ்டாக் வீடியோலனா, ஒரு நல்ல ஃபோனு நல்ல கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்தாகணும். ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை நான் சொல்லாமல் கடகடன்னு போட்டு போனாலும் அதுக்கு அந்த ஃபோனுக்கான மரியாதை இல்லாமல் போயிடும். சரியா? எல்லாமே நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. 31,000
ஸோ கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ரேசர்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டோம் இதே மாதிரி. ஆனால் நான் வந்து அது உடஞ்சி போனது, டிஸ்பிளே பிளாக் டாட் ஆனது. சீக்கிரமாக மண்டையை போட வேண்டிய ஒரு மொபைலை நம்ம வந்து எவ்வளோ விற்றோம்னா 10,000 என்னமோ விற்றோம். 10,000 11,000 விற்றோம். ஆனால் டிஸ்பிளே போனது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. புத்தம் புதுசாக நீட்டாக ஒரு ஷோரூமில் டெமோவில் கடந்த போனேன். 12 GB ரேமு 512 GB இது சரியா. 12 GB ரேமு 512 GB பாக்ஸு மொபைலு. சார்ஜர் இருக்கான்னு தெரில, பார்ப்போம் இருங்க. சார்ஜர் இருக்கா உள்ளே பாரு. இல்லை சார்ஜர் இல்லை, பட் சார்ஜர் இருக்குது பாஸ். சார்ஜரு கேபிளு ஃபுல் கிட்டோடு இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. செம்ம சீப்பான விலை. எவ்வளோ போட்டிருக்கு, 30,500, 30,500 சரியா. இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சு வாங்கிக்கோங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15+ இது 15+, இதுவும் 256 GB. ஸோ இது வந்து பாக்ஸோடு இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 43,500 ஸோ 43,500 43,500. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 91%. 8 அதாவது சைக்கிள் கவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 826 சரியா. இதுதான் இதோட ஒரு விஷயம் சரியா. பார்த்துக்கோங்க, மொபைல் நல்லா தரமாக தான் இருக்குது, கேமராவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 43,500, 43,500 இது சரியா. இதையும் நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், இது சாம்சங் சார்ஜரு 20 வாட்ஸு. நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், வேண்டாம் வாங்கிக்கோங்க. வெறும் மண்டை மட்டும்தான், ஒரிஜினல் மண்டை கிடைக்காது பாஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. 25 வாட்ஸ் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F31 Pro 5G மொபைலு. இது வந்து 8256, 11 மாதம் வாரண்டி இருக்குது, பில்லு இருக்குது. இது நம்ம இப்போ தான் தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சரியா. 8256 வாங்கி 10 நாள் தான் ஆகுது, 11 மாதம் வாரண்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கோன்னா இதில் எழுதியிருப்போம் பாருங்கள், 22,500, அதாவது 22,500 சரியா. ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக பார்த்தா தான் என்கிட்ட பொருள் வாங்க முடியும். நீங்கள் உங்களுக்கும் அது ஒரு நல்லதாக அமையும். நீங்கள் பாட்டுக்கு பார்த்தோன்னே ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணி வாங்க வேணாம். நல்லா பார்த்து பொறுமையாகவே வாங்கிக்கோங்க, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. புது மொபைல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது, போனாலும் வேறு வரும். நம்ம என்ன போட்டுக்கிட்டே தானே இருக்கோம், வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம், விற்றுக்கிட்டே தான் இருக்குது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சில நேரம் நம்மளாலே விற்கிற பொருள் ரேட்டுக்கு எங்களாலேயே வாங்க முடியல. சில இதெல்லாம் கம்மியாக விற்று விட்டுறோமா, நாங்கள் அந்த கணக்கெலாம் பார்க்குறதில்ல. எங்களுக்கு தேவை 500 யார் கொடுத்தாலும் 500 வீடியோ போட்டு விற்றுறோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F31 Pro 5G மொபைலு, 8 GB ரேமு, 256, 22,500, 11 மாதம் வாரண்டி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A73 சரியா. இந்த மொபைல் வந்து நம்ம 12,000 போட்டோம், 12,000 போட்டிருக்கோம் பாக்ஸோடு உள்ள மொபைலு. ஸோ விற்கலை சரியா. விற்காத காரணத்தினால இதை வந்து ஒரு 1,000 குறைக்கிறோம். ஒரு மொபைலை 1,000 குறைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில தில்லு வேணும். ஏன்னா டக்குன்னு ஒரு 1,000 கிடைக்கும்னு தெரிஞ்சு கூட நம்ம குறைக்கிறோம். 12,000 இது வாங்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஃபோன் தான் இது சரியா. 12,000 கம்மியான ரேட்டு தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை 11,000 உங்களுக்கு தரேன். இந்தப்பா எழுதுப்பா, மஜ்ஜித்தின்னு எழுது. அதில் 11,000 சாம்சங் கேலக்ஸியில் A73 5G மொபைலு எவ்வளோக்கு தரேன், 11,000 தரேன், 11,000 தரேன். 8 GB ரேமு 128 சரியா. 8 GB ரேம் 128, சேம் IMEI நம்பரு. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சரியா. ரொம்ப நீட் கண்டிஷனாக இருக்குது, ரொம்ப தெளிவான கண்டிஷனாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒரு செக் பண்ணிடுறேன். ஏன்னா சில பேர் சந்தேகப்படுவான், கேமரா என்னப்பா டிஸ்பிளே
அதெல்லாம் காமிச்சிடணும். சரியா, கேமரா காமிச்சிடு, ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ 8128 தான். 11,000 ரூபாய்க்கு சாம்சங் கேலக்ஸி A73 எவ்வளோ விற்றது தெரியுமா? 40,000 ரூபாய்க்கு இன்றைக்கும் ஷோரூமில் விற்கிறாங்க. அதனால் தொடச்சிரு ஃப்ரெண்டு கேமராவை. இந்த ஸ்ப்ரே அடித்து தொட. இப்போ காட்டு. இன்னும் துடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் துடைக்கணும். அது இன்னும் பலன்னு வரும். நான் போடுறேன் வீடியோ போடுறேன் பை போடுறேன். பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ. சரியா, மொபைல் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா. ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு தான் நான் கொடுக்குறேன். சரியா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோ. இந்த இங்கே வச்சுருவோம் பாக்ஸ், வெறும் பாக்ஸ். மொபைல் எடுத்து இங்கே வச்சுருவேன். வெறும் இங்கே வச்சுட்டியா? ரைட், ஓகே. வெறும் பாக்ஸ் மட்டும் அங்கே அடிக்கிட்டே வா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் Y300ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு, 8128. மொபைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தான் இது. 15,000 ரூபா, 15,000 இது. ஸோ இது வந்து பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது. மொபைலில் உள்ள அந்த இது கூட எடுக்கலை. ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க, அந்த ஃப்ளைட் மோடில் போட்டுக்கிறேன். திடீர்னு கால் கீழே வந்துச்சுன்னா அது வேறு, நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ போட்டு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, நெட்டுக்கிட்டு எதுவும் இல்லை, யாரும் கால் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா 8128 மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, தரமாக இருக்குது. சரியா, இது வந்து இங்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுன்னு நினச்சிடாதீங்க, பவுச் அடையாளம்னு நினச்சிடாதீங்க. ஏதோ மார்க்கரை வச்சு இது பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மொபைல் எல்லா சைடும் சூப்பராக இருக்குது. டென்ட்டு கிடையாது, பவுச் அடையாளம் கூட அவ்வளோவா கிடையாது. செகண்ட்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக 6 மாதத்தில் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை வெறும் இதில் எழுதியிருப்போம்ல 15,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. இந்த ஃபோனை இங்கே வச்சிட்றேன். பாக்ஸ் வந்து அப்படி ஓரமாக வைப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? இப்போ அடுத்ததுக்கு போவோம். நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் V50Eன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், விவோ V50E. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5G மொபைல் தான். 20,500 ரூபா, அதாவது 20,500க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 20,500 விவோ V50E 5G மொபைலு. எயிட் ஜிபி ரேமு, 128 பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு வாரண்ட்டி இருக்குது. சரியா, எல்லாமே வந்து வாரண்ட்டி மொபைல் தான். பாக்ஸோடு வந்துட்டாலே புது மாடலுங்க தானே இதெல்லாம். விவோ V50லாம் வந்து ஒரு லான்ச் ஆகியே ஒரு 8 மாதம் இருக்கும்லடா, இவ்வளோ தானே? ஆமாம், 8-9 மாதம் தான் இருக்கும். 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகாத மொபைல் தான் விவோ V50Eலாம். ஸோ இதோட விலை 20,500. சரியா, 8128 தான். பாக்ஸ், சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlus 13. இந்த OnePlus 13 ஆக்சுவலாக வந்து நான் தனி வீடியோ தான் போட்டிருக்கணும். காரணம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டியும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 மாதம் வாரண்டி இருக்குது. மொத்தம் வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது. சரியா, 1.5 இயர் வந்து வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16 ஜிபி ரேமு, 512 ஜிபி. சரியா, 16 ஜிபி ரேமு, 512 ஜிபி. உச்சபட்ச ஐஃபோனில் வந்து 13, அந்த OnePlusல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு மாடல் வரல, இன்னும் 14 வந்துடுச்சா? வரல. உச்சபட்ச OnePlus மாடல் இது. சரியா, விஜய் சொல்கிறது தான் உச்சபட்சம், மயிறுபட்சம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 54,500 ரூபா, 54,500. 54,500 ரூபா. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. கேபிள் கூட எங்கே போட்டான்னு தெரில, கேபிள் தான் இல்லை போல இருக்குது. ஸோ இதில் வந்து பவுச் இல்லை. அதான் 1 இயர் அடிஷ்னல் வாரண்டி போட்டிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு 4 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ மொத்தம் 1 இயர் 1.5 இயர் வாரண்டி இருக்குது இன்னும் மொபைலுக்கு.
சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டிஸ்பிளேக்கு கொடுக்க மாட்டான், உங்களுக்கே தெரியும். கீழே கிழிந்து உடஞ்சி போனாலாம் தர மாட்டானுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து வாரண்டி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போய் பார்த்துக்கலாம். சரியா? அதான் 1.5 இயர் வாரண்டி இருக்குது. OnePlus 13 16 GB ரேமு. விலை எவ்வளோ போட்டிருக்காப்புல? 54,500 புதுசு எவ்வளோ பாருக்கு இது? 65 ரூபா 70 ரூபா இருக்குமா? பார்த்துக்கங்க, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு சில இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல, அப்பப்போ விற்கிறோமா அதோட அவ்வளோதான். இது வந்து OnePlusல வந்து 10R வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா போட்டிருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. லைட்டாக பவுச் அடையாளம்லாம் இருக்குது. சரியா? 8/128 தான். பாக்ஸோட சார்ஜரும் இருக்குது. பாருங்கள், சார்ஜர் கூட இருக்குது. 80 வாட் சார்ஜரோடு இருக்குது. பாக்ஸ் இருக்குது. 13,000 ரூபா. 13,000 இதோட விலை. ரெட்மி வந்து 3,500 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் விற்க கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் வந்து 8 ப்ரோ, Note 8 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது எதனால் கம்மியாக விற்கிறாருன்னா, இந்த பக்கம் 2 பக்கமும் டிஸ்பிளேயில் பிளாக் டாட் வந்துருச்சு. இந்த இடம் மட்டும் இல்லை, அப்படியே சுற்றி அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் அப்படி தான். ஆனால் இது உடனே ஃபுல்லாக அட்டாக் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ப்ளூ டாட் வந்து உடனே பரவ ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு வாரம் கூட தாக்காது. ஆனால் இந்த பிளாக் டாட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். அதிகபட்சமாக இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது பேக் டோரும் உடஞ்சிருக்கு. ஜிபின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 GB தான். ஸோ 6 GB ரேமே 64 GB 3,500 ரூபா. இது வந்து OnePlusல வந்து OnePlus 12 GB ரேம். இது 12 GB ரேமு 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 7,500 ரூபா. 12 GB ரேமே 256. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஷேடோ இருக்குது. பேக்ரவுண்டு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது. எப்போவுமே இங்கே தான் ஒயிட்டாக இருக்கும், கீழே நல்லாயிருக்கும். இது என்னென்னா கீழே இருந்து வந்திருக்கு. இது வரைக்கும் க்ரீனாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒயிட்டாக இருக்குது. ஆனால் ரேட் வந்து 7,500 ரூபா. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பஸ். ஆனால் நானே அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜாமான் கொடுக்குறவன் இப்படிலாம் சொல்லிடுறீங்க, எப்படி கொடுக்க மாட்டான். 10 பொருள் கொடுப்பான், 4 பொருள் மொக்கையாக கொடுப்பான், 4 பொருள் கம்மியாக கொடுப்பான். நானே கெடுத்துக்க கூடாதுல்ல, அதுதான் சொல்கிறேன். ரியல்மியில் 14 ப்ரோ ப்ளஸ். இது ரியல்மியில் 14 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. பாக்ஸு கேபிளு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கு வாரண்டி இருக்கான்னு தெரில. ஆனால் இப்போ மாடல் ஆனால் புதுசு தான். ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 18,500 ரூபா. கண்டிப்பாக வாரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வாரண்டி இருக்குல்லவன் டெமோ பீஸா? ஷோரூமில் டெமோவில் இருந்தது. இந்த இதிலே போட்டிருக்காங்கல்ல டெமோன்னு, பாருங்கள் டெமோ. சரியா? 14 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு 8/128. மொபைலில் ஒரு கிராச் கிடையாது, டென்ட்டு கிடையாது. ஒரு ஃப்ரெஷ் மொபைல் எப்படி இருக்கும், புதுசாக நம்ம கடையில் வாங்கி பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜிபி வந்து 8/128 தான். மாடல் பெருசு, இப்போ லேட்டஸ்ட்டு மாடலு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு 18,500 ரூபா, 18,500 பர்ஃபெக்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. சார்ஜர் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவாக இருக்கனால தொடர்ந்து 2 நாள் இன்றைக்கும் வந்து கொரியர் கிடையாது. இந்த இதெல்லாம் கொரியர் போக வேண்டியது. அதனால் வந்து கொஞ்சம் எடுக்கலை, ஜாமான் யாரும் எடுக்கலை. இதே கொரியர் நாளாக இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் போட்ட ரேட்டுக்கு ஒவ்வொன்றும் வந்து சடன்னு போயிருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து போட்டதில் ஒரு இங்கே வந்து வாங்கிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ பார்சலுன்னு பார்த்திங்கன்னா கம்மி தான். ஏன்னா நாளைக்கு போட முடியாது, இன்றைக்கும் போட முடியாது. போட்டால் நாளை கழித்து தான் போட முடியும் பார்சலு. அதுதான். இது வந்து விவோ V23 ப்ரோ. சரியா? இது வந்து எவ்வளோ போட்டிருக்கோன்னா 7,000 ரூபா தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் விற்கலை. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6,800 ரூபாய்க்கு போட்டுறேன்.
இந்தப்பா இது 6800 ரூபா போடு. ஆக்சுவலாக விவோ V23 ப்ரோ வந்து ஒரு நல்ல மொபைல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் மாடலு. இந்த கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் இது எதனால கம்மியாக தரோன்னா கோடு இருக்குது. சென்ட்ரு பிளேஸில் ஒரு கோடு இருக்குது. 6800 ரூபா. இந்த 300 ரூபா தான் எனக்கான லாபமே. சரியா, 6800 ரூபா. மொபைல் வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஒரு 5G மொபைலு, ஒரு டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. ஓகே, 6800 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியுமா? அதுவும் இந்த ப்ராசஸரில் மொபைல் வேறு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டிஸ்பிளே வாங்கி மாட்ட வேண்டியது தான். டிஸ்பிளே எவ்வளோ இருக்கும், ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்குமா இந்த ரேட்டுக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்து என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சென்ட்ரு கோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 தான் நினைக்கிறேன். ஆமாம், 8128 5G மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6800. கலரா இந்தாங்க பஸ். இந்த ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து A14. இது A14 5G மொபைலு 6900 ரூபா கஸ்டமரோட ரேட்டு. 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. 4GB ரேமு, 128. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் வரீங்க. இப்போ இந்த மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியுமா உனக்கு? A14 பாய். ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கேன் பாய். இதா பாரு. அது என்ன மாடலு? M14 பாய் பாய். அதில் எதுவுமே கை வைக்காதீங்க. ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு என்ன வேணும் சொல்லுங்கள். ஆமாம், M14 தானா? கரெக்டு தான். ஓகே, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்குமா? எங்கே போட்டிருக்கு இது? ஆனால் நம்ம போடாமல் விட்டுட்டோம் போல இருக்குது. சரி ஓகே, இதில் ஸ்டிக்கர் ஓட்டு. 6900 ரூபா பஸ். இது 6900 தானே? 5900மா? ஆமாம் ஆமாம் ஆமாம், 5900. சரி, நான் தான் தெரியாமல் சொல்கிறேன். 4128 5900. சொல்லுங்கள் பாய், என்ன மொபைல் வேணும்? ஓப்போவா? ஓப்போ A3யா? ஓகே ஓகே, நாங்கள் 10500 ரூபா கொடுங்க பஸ். எல்லாத்தையும் எடுக்க முடியாது பஸ். ஸ்டாக் வீடியோ போட்டுருவோம். ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. என்னது 14 ப்ரோ மேக்ஸா? நீங்கள் போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் இது என்னப்பா, விவோ Y400ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. 17500 ரூபா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம். இது இந்த மொபைல் வந்து 8 மாதம் மொபைல். இது 8 மாதம் வந்து ஒன்றும் வாரண்டி இருக்குது. சரியா, விவோ Y400 5G மொபைலு 8128. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17500 ரூபா. 17500. ரொம்ப லாஸ் ஆகுங்க. விவோ Y400 5G மொபைலு 17500 ரூபா. இது சரியா, பார்த்து என்ன எதுவும் யோசிங்க. நான் சொல்லுங்கண்ணா, எதுண்ணா எடுத்துருக்கீங்க? சரி ஓகே, பாக்ஸ் பில்லு போட்டு கொடு. இப்போ அவங்க பார்த்து அங்கே போயிட்டாங்களாப்பா. அவங்க ஒரு 2 பேர் இல்லை, வேலை வெரைட்டி இல்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. உஷாராக இருக்கணும். அப்படியா? எது பாஸ்? எதை லெஸ் பண்ணோம்? இது 5 ரூபா போட்டு எடுத்துக்கிறேன்.
லாஸ்ட் பஸ் ஏது பஸ் அவன் உஷாரா உங்ககிட்ட வித்துட்டு போயிடுறான். அவன் தருவான், நல்லா தருவான். சொல்லி தான் போட்டேன். நான் 4 கொடுத்துருவேன் சொல்லி தான் வாங்கிட்டு போனேன். சரி 1000 ரூபா கம்மி பண்ணிக்கங்க. இப்போ எவ்வளோ பக்கா எவ்வளோ வருது பாரு. இப்போ இது எவ்வளோ 10,500? இது எவ்வளோ 5,500? 5 ரூபா போடுங்க. சரி போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. நான் வீடியோ போடணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல 10Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 போட்டிங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, இது கொடுக்கும்போது 1000 ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணுவேன். இது 1000 ரூபா கம்மியாகும். சரி ஓகே, கொடுக்காட்டா நல்லது தான். OnePlus 10T 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 GB RAM. இது மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 16 GB RAMங்க. வெறும் 17,000 ரூபா தான் போட்டிருக்கு. இன்றைக்கி கூட 3 பேர் வந்தாங்க, பட் ஆனால் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா அவங்களுக்கு வேறு மாடல் வாங்கிட்டு போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? OnePlus 10T வந்து ஆனால் அருமையாக இருக்குது மொபைல். சரியா, மொபைல் வந்து சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. எதுவுமே பேக் டோராக இருக்கட்டும், பவுச்சாக இருக்கட்டும், எதுவுமே மாற்றலை கொள்ளலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 17,500 17,500 ரூபா இது. பாக்ஸ் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து நாடு 2 OnePlus நாடு 2 பேக் டோர் உடஞ்சிருக்கு. எதை பிச்சுட்டாரு? அதெல்லாம் வைங்க, அது தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மட்டும் தான் இருக்குது. OnePlusல நாடு 2 இது வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே நேற்றே போட்டுட்டோம். நம்ம OnePlus நாடு 2 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM. இல்லை 8 GB RAM 128. மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பல இருக்கு. 8 GB RAM 128 OnePlus நாடு 2 இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான் போட்டிருக்கு. 10,000ன்றது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஏன்னா வந்து 128 தான் OnePlus நாடு 2ல. இது வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. மொபைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தகன்னு இருக்கு. கேமராவாக இருக்கட்டும், மற்றது எல்லாமே செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees, 10,000 ரூபா. இதில் எழுதாமல் வச்சுக்க. சரி விடு, இதில் எழுதிறேன் 10,000 ரூபான்னு எழுதிரு. காதருது. இது ஒருத்தர் இன்றைக்கி காசு போடுறேன்டாரு. 3,000 ரூபா தான் சொல்லியிருந்தோம். மொபைல் எங்கே வச்சேன்னு தெரியலையா? குட்டி மொபைலு. சரிங்க, இதுக்குள்ளே இருக்குமோ? அந்த லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் காசு போடுறேன்டாரு, ஆனால் போடல அவர். ஸோ 3,000 ரூபா இந்த ஃபோனு. நம்ம ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் இந்த ஃபோனை பற்றி. சாம்சங் கேலக்ஸி மினி. ஆனால் அது சைனா ஃபோன் இது. சரியா, கேமரா ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், சிம்க்கு போட்டு கால் பேசிக்கலாம், வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் கூட பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். விலை வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு தான், 3,000 ரூபா. சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜரு, கேபிள், அடாப்டரு எல்லாம் இருக்குது இதில்.
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 FE இது 5G மொபைலு 19,500 அதாவது 19,500 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு 256GB 256GB. ஒரு கிராச்சஸ்லாம் எதுவும் கிடையாது சரியா. லைட்டாக பவுச் மார்க்கு 1-2 இடத்துல இருக்குது. மற்றபடி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 8GB ரேமு 256GB. இருங்க இதுக்குள்ளேயே வச்சுருவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தேன் எழுத சொல்லி, இங்கே வச்சுட்டியோ? சரி ஓகே. இது வந்து OnePlusல வந்து 12R 31,000 கஸ்டமரோட ப்ரைஸு. பாக்ஸு மொபைலு சார்ஜர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு சார்ஜர் கொடுத்தாப்லையா? ஒருவேளை இதுதான் அதோட சார்ஜராக இருக்குமோ? இதுக்கு சார்ஜர் இருக்குல்ல? ஆமாம் OnePlus 12R சார்ஜரோடு தான் இருக்குது. இது சார்ஜர் தான் இது சரியா. OnePlus 12R மொபைல் வந்து எங்கே இருக்குன்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதோட விலை வந்து 30,000 போட்டிருக்காரு. 30,000 16GB ரேமு 512GB இது. அங்கிட்டு போக முடியல. அங்கிட்டு ஒரு வாட்டி நம்ம போட்டோம்ல அது ப்ரோ, இது வெறும் 400. அது ரேட் நானே 30,000 16GB ரேமு 512GB இது. ஸோ மொபைல் வந்து தரமாக இருக்குது. வாரண்டி இருக்கும். இன்னும் 3 மந்த்தோ 2 மந்த்தோ கம்மியாக தான் இருக்கும். 2 மந்த்து 1 மந்த்து அந்த மாதிரி வாரண்டி இருக்கும். விலை வந்து 30,000 30,000 இது. பாக்ஸு சார்ஜரோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. Vivo V27 ஒருத்தர் காசு போட்டுட்டாரு. அதுவும் நான் சொல்லிட்டேன். டிஸ்பிளே வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டச்சு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. விவோவில் வந்து Vivo V30 இது. Vivo V30 8GB ரேமு 128 17,500 இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் தான் இருக்குது, கேபிள் இல்லை சரியா. விலை வந்து பார்த்திங்கன்னா 17,500 போட்டிருக்காங்க. Vivo V30 இது. $17,500 இது. ஹலோ இது வந்து 4,000 நாய்ஸ் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நாய்ஸ் ஹெட்ஃபோன் இது. மேக்ஸ் 5ன்னு சொல்லிட்டு ஒரு இது 4,000 சொல்லி கொடுத்தாரு. விற்கலை, அது அப்படியே தான் இருக்குது. லினோவாவில் வந்து பார்த்திங்கன்னா டேபு லினோவா டேபு M10 5G டேப் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமு 128. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நிறையா சரியா. இதெல்லாம் இங்கே வச்சுருவோம், போட்டாச்சு. அந்த மேலே இருக்குல்ல அதுதான் அந்த டேப் தான். ஸோ அப்படியே மேலேயே இருக்கட்டும், நம்ம தான் காமிச்சிருக்கோம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max 256GB. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 54,000 கொடுக்குறாப்புல. 55,500 போட்டார். இப்போ வந்து 55,500 54,500.
இதான் இது 54,000 ரூபாயே போடு, ரேட்டை குறைச்சிரு. அதாவது நேற்று வந்து 55,500 போட்டோம், இன்றைக்கி வந்து 55 போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 54 ஆக்கிட்டோம். சரியா? அப்போ 1000 ரூபா குறைச்சிட்டோம் நேற்றுக்கும் இன்றைக்கும். 54,000 ரூபா இதோட விலை. 256 GB, பேட்ரி ஹெல்த் 80%. ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸ், இது 256 GB இது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கோங்க. சரியா? பாக்ஸ் இதோட பாக்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 22,000 ரூபாய்க்கு தரோம். பாக்ஸோடு இருக்குது, ரெட் கலரு. விலை வந்து பார்த்திங்கன்னா 22,500 ரூபா, 22,500. சரியா? இதெல்லாம் விற்க சொல்லி கொடுக்குறது தான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கோங்க, வீடியோலே தெரியும் உங்களுக்கு. மேலே டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் டெம்பர் கிளாஸ் எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும், தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மொபைலும் சூப்பராக இருக்குது. 22,500 ரூபா, 22,500. ஐஃபோனில் வந்து 13 இது. 128 GB தான், பேட்ரி 80 இருக்குது. இந்த பாருங்கள். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ரெட் கலரு, 22,500 ரூபா, 22,500. அடுத்ததாக இன்னொரு 13 இருக்குது, அதுதான் 256 GB. இது நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, பட் ஆனால் வாங்கலை. ஸோ அது காரணம் என்னென்னா, அவங்க வந்து எல்லாம் எதிர்பார்க்குறது தான். புதுசாக தான் இருக்குது, ஓரளவு நல்லா தான் இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னென்னா 256 GB, இதோட விலை 22,000 ரூபா, 22,000 இது. ஐஃபோன் 13 தான் இது. சரியா? பேட்ரி வந்து 77 இருக்குது. ஸோ பேட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் வேறு இந்த பேட்ரி தவிர்த்து வேறு எது நடப்பாக இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாதுல்ல. இது வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு, தெளிவான மொபைல் தான். செகண்ட்ஸ் அவ்வளோதான். விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபா, 256 GB. இதுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது, இதுக்கு பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து நாடு 2T, OnePlus நாடு 2T இது. இது 12 GB ரேமு, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா ஜிபி அதிகம் இல்லைங்க, 256 GB இருக்குது. இது பாருங்கள், OnePlus நாடு 2T, 12 GB ரேமு, 256, 10,500 ரூபா, 10,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 27,000 ரூபாய்க்கு தரேன். கேமரா வந்து சம்டைம் வருது, சம்டைம் வர மாட்டேது. இதுதான் இதில் உள்ள இஷ்யூவே. சரியா? கேமரா தான் ஃபால்ட்டு. 12,256. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கேமராவை தான் ப்ராப்ளம். 12 GB ரேமு, 27,000 ரூபா போட்டோம்ல, இப்போ 27,000 ரூபா தான் போட முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். 27க்கு தரேன். ஏன்னா நல்லா இருந்தது, இன்றைக்கி விற்றுருச்சு. அது 38,500 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுட்டோம். சரியா? 38,500 ரூபாய்க்கு விற்கிறோன்னா இது கேமரா ஃபால்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் 12,000 ரூபா கம்மி. இது கேமரா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு. கேமரா ஏதோ ஒரு காரணத்தினால ஃபால்ட் இருக்காது, அது ரெடி பண்ணுறது பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணும்போது வேறு ஃபால்ட் வந்துருமோன்னு தான் ஒரு அதனால தான் நம்ம எல்லாம் சர்வீஸ் கொடுக்குறது இல்லை, சர்வீஸை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. வர்றது இந்த ஃபால்ட்டுன்னு நம்ம விற்றுடுறோம். சரியா? இது ஒருத்தர் காசு போட்டு வாங்கியிருக்காங்க, வந்து வாங்கிக்குவாங்க. ரியல்மியில் P1 இது 9,000 ரூபா போட்டிருக்காப்புல. சரியா?
இது வந்து ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு. இது நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ கூட நிறைய கால் பண்ணாங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வரும் பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு இப்போவே லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்களா, தண்ணியில் இருந்து வர மாதிரியே இருக்கும் இந்த இது லேட்டஸ்ட்லாம். ஸோ 13 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி, 256 512 ஜிபி. 512 ஜிபிக்காகவே வாங்கலாம். 512 ஜிபி வாய்ப்பே கிடையாது. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, அப்புறம் பேட்ரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னப்பா, பேட்ரி, டிஸ்பிளே, வேறு என்ன, அவ்வளோதான். கேமராவா இதுலேயே காட்டு. இங்கே பாருங்க, கேமரா, பேட்ரி, டிஸ்பிளேயும். பேட்ரி, கேமரா போடலையே. ஓ, கேமராவும் மாற்றிருக்காங்க. எல்லாமே வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்க. சரியா, எல்லாமே ஷோரூமில் வேறு ஒரு மொபைல்லேருந்து எடுத்து மாற்றிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் மொபைல்லேருந்து எடுத்து மாற்றிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பாடியும் சூப்பராக இருக்குது, கேமராவும் சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு புது ஃபோன் மாதிரி தான், ஏன்னா எல்லாமே மாற்றியாச்சுல உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா. 512 ஜிபி 40,000 ரூபா. இது பேட்ரி எவ்வளோன்னு பார்க்கலையே. பேட்ரி ஒரு நிமிஷம் சரிங்க. பேட்ரி வேறு ஃபோன்லேருந்து மாற்றிருந்தா கூட அதோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல. பேட்ரி எப்படிப்பா பார்க்குறது பாரு. ஆ 93 இருக்குது. 93% இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு புது மொபைல் மாதிரி தாங்க. இது 93% நல்ல கண்டிஷனில் இருக்குது. 512 ஜிபி. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் 512 வாங்கினா கூட அதை போய் சர்வீஸ் பண்ணணும், இந்த வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் தேவையே கிடையாது. 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அடின்னு அடித்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து OnePlus Nord CE3 லைட். இது CE3 லைட்டு பெரிய மாடலு. ரெண்டாவது 12 ஜிபி ரேமு. 12 ஜிபி ரேம்னாலே அந்த ஃபோனுக்கு சார் இதுதான் பெஸ்ட்டா. இங்கே பாருங்க, 12 ஜிபி ரேமு, 8 ஜிபி ரேமு, 256, 256 ஜிபி உள்ளது. விலை வந்து வெறும் 10,500 ரூபா தான் போடுறோம். 10,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃப்ளிப்பு 6. இது ஃப்ளிப்பு 6. இது 5 கூட கிடையாது. ஃப்ளிப்பு 6, 12 ஜிபி ரேமு, 256. விலை வந்து 42,000 ரூபா தான். விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. வாரண்டிக்கு மட்டும்தான் இல்லை. சரியா, மற்றபடி மொபைல் புது மொபைல் மாதிரி இருக்குது. எந்த இஷ்யூமே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது. நான் விலை வந்து 42,000 ரூபா. 42,000 இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 13R. இது 30,500 ரூபா. அதாவது 30,500. மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மொபைல் தானேப்பா சொன்னார். இது அப்ராடு தானே. இது இந்தியா கிடையாது, அப்ராடு. இது அப்ராடுன்றனால உங்களுக்கு வந்து பேட்ரி ஸ்ட்ரென்த் இருக்கும். அது வந்து இந்தியா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh. இது வந்து 6000 mAh வரும். 1000 mAh எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேமு, 256. OnePlusல 13R. பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைலு. ப்ரைஸ் வந்து 30,500, 30,500. இது வந்து ஃப்ளிப்பு 3. இதில் வந்து இந்த டிஸ்பிளே மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளே சுத்தமாக போயிடுச்சு. விலை வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா. 4,000 ருபீஸ்க்கு தரேன். ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து Z9S. இது நான் இருங்க ஒரு நிமிஷம். ஐக்யூவில் Z9S ப்ரோ. இது 5G மொபைலு. 8 ஜிபி ரேமு, 256 ஜிபி. எல்லாமே நல்லா இருக்குது. கேமரா அந்த இது ஃப்ரேமில் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு.
ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உடஞ்சிருக்கு. ஸோ கேமராவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னா 15,500 கொடுக்குறோம். 15,500 கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னோ. இது நேற்று தான் இவர் கஸ்டமர் வாங்கிட்டு போனார். அவர் வந்து டெய்லி வாங்கிட்டு போய்ட்டு 500 கம்மி பண்ணி கொடுப்பாரு. சரியா, ஆளை காட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் உங்களை காட்டல, உங்கள் மூஞ்சை காமிக்கல. டெக்னோ போவா. சரியா, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ 6,000 கொடுக்குறாரு. சரியா, நேற்று வந்து எவ்வளோ 6,500 வாங்கிட்டு போனீங்களா? 6,500 வாங்கிட்டு போனார். இப்போ 500 கம்மி பண்ணி 6,000 கொடுக்குறாரு. டெக்னோ போவா. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன இஷ்யூங்க? இது கிளாஸ் உடஞ்சிருக்கும், ஆனால் தெரியலண்ணா. கிளாஸ் வந்து சின்னதாக உடஞ்சிருக்கு இந்த இடத்துல. இன்னுக்குள்ளே உடஞ்சிருக்கு. கீழே 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 உடஞ்சிருக்கு, தெரியலண்ணா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ போவால மாடல் சொல்லிடுறேன். டெக்னோ போவால 6 நியோ 5G மொபைலு. 5G மொபைலு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமு, 128 கேமரா, எல்லாமே தெளிவாக இருக்குது. மொபைலும் புது மொபைல் மாதிரியே தான் இருக்குது. ஒன்லி மொபைலு புதுசுனா ரொம்ப புதுசில், செகண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ப்ரைஸ் ரொம்ப கம்மி இல்லை உங்களுக்கு. 6,000 5G மொபைலில் பெரிய மாடல் மாதிரியே இருக்குது. விலையும் கம்மி தான் உங்களுக்கு. 6,000 உங்களுக்கு வாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மோட்டோ G54 12GB ரேம் இது. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. சரியா, 8,500 தான் கொடுக்குறோம். வெறும் 8,500 தான் இதோட விலை. சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். வெறும் இந்த மாடல் இவ்வளோ கம்மியாக யாரும் தரமாட்டாங்க. மோட்டோவில் G54 5G மொபைலு, 12GB ரேமு, 256. இந்த 256னாலே ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. 8,500 தரோம். 5G மொபைல் வேறு. ஹானர் வந்து ஒரு 5G மொபைலாக இருந்தால் இன்னொரு ஓடி இருக்கும். 10,000 தான். இருந்தாலும் வந்து இதோட ப்ராசஸ் வந்து பயங்கர ஹெவி உங்களுக்கு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128ன்னு நினைக்கிறேன். 8/128 X7B இது. ஹானரில் வந்து X7B இது. 8GB ரேமு, 256GB ஸ்டோரேஜ். 10,000 இது. தண்ணி கொடுப்பா. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். எடுங்கண்ணா அண்ணா, எடுங்கண்ணா அண்ணா, தாராளமாக எடுங்க. தண்ணிக்கெலாம் நம்ம தண்ணி தான் கேட்குறவங்களுக்கு தண்ணி கொடுத்தாகணும். இந்த விஜய் வந்து தண்ணி கொடுக்காம 40 பேரை சாவடிச்சிடான். 42 பேரை. வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கங்கண்ணா, தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக கேனவே எடுத்துகிட்டு போங்கண்ணா. தண்ணி நாளைக்கு லீவில் வாட்ச்மேன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 12R. வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்குது. இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து 8/256. மொபைல் மட்டும்தான், சார்ஜர் கிடையாது. 25,500 25,500. இது வந்து சாம்சங்கில் வந்து A34 35. ஸோ A34 35 13,500. இதே மாதிரி ஒரு மொபைல் நான் ஒன்று போட்டிருக்கேங்க, ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். இதுவாது A34. சரியா, இது எவ்வளோ போட்டிருக்காரு? 13,500. ஒரு கஸ்டமர் விற்க சொல்லி ரொம்ப நாளாக விற்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், விற்கிறதா இருந்தால் இந்த ரேட் போட்டால் விற்றுரும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அதை விட குறைக்கிறேன். இப்போ 11,500 போட்டோம். சாம்சங் கேலக்ஸியில் A54 5G மொபைலு எவ்வளோ ரேட்டு? 11,500 போட்டோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 11,000 போடுறேன். 500 குறைக்கிறேன். இந்தப்பா இதில் 500 குறைப்பா. இதில் இப்படியே எழுதுப்பா. இதில்
திருத்திரு பார்த்துக்கலாம். இது நானே திருத்தவா நீ திருத்து, அப்படியே திருத்திரு. 11,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 to 128 இருந்தாலும் வாங்கலாம்ல பஸ். ஏன்னா A34 இந்த ரேட் இருக்குது, A54 இது 54. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 54 இது. இதுக்கு என்ன குறை சரியா? மாடல் புதுசு, மொபைல் விலை 11,000 ரூபா தான். ஸோ கிடைக்காது இந்த ரேட்டுக்கெலாம், புரிஞ்சுக்கோங்க. நியூ மாடலு 11,000 ரூபா இது விலை. சரில 10,500 போட்டுருமா, 10,500 போட்டு சாப்பிட்டு போட்டு யாராவது வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கட்டும். 10,500 சரியா? இன்னும் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A52s. இது 5G மொபைல் தான் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இது ஒரு கஸ்டமர், இது 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு 10,500 ரூபாய்க்கு A54 கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், 54 A54. சாம்சங் கேலக்ஸியில் வந்து இது வந்து Note 20 ஒரு மொபைலு, 11,000 ரூபா இதோட விலை சரியா? Note 20 இது. சார்ஜ் இல்லை இதில். வந்து ஒரு 2 கோடு வந்து கோடு எடுத்ததுக்கப்புறம் 2 கோடு இருக்குது. இது நம்ம ரெகுலராக போட்டோம், 2-3 நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம். 11,000 ரூபா இதோட விலை. ஐஃபோன் XR வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினலு, சர்வீஸ் போகாத ஒரு மொபைல் தான் இது. இதில் என்னென்னா வாட்டர் லாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த வாட்டர் லாக் இருக்குது இதில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,000 தான் இது சரியா? இதில் என் பேர் போட்டிருப்பேன், மஜித்துன்னு போட்டு 6,000 ருபீஸு. 64 GB இது. MAJEன்னு போட்டுருதா? பேட்ரி ஹெல்த்து சொல்லிடுறேன். பேட்ரி ஹெல்த்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்ல. பேட்ரி வந்து 72 இருக்குது. இருந்தாலும் 6,000 ரூபாய்க்கு ஓகே, 6,000 ரூபாய்க்கு யாரும் தரமாட்டாங்க சார், ரொம்ப கம்மி ரேட் இது. இது சோல்ட் ஆயிடுச்சுங்க. அது S21 ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. ரெட்மி விற்கலை இது. இது வந்து பேட்ரி உப்பி இருக்குது சரியா? ரெட்மியில் வந்து Note 8 ப்ரோன்னு நினைக்கிறேன். இல்லை ரெட்மியில் வந்து வேறு மாடல் இது. ரெட்மியில் ஒரு நிமிஷம் சரி. ரெட்மி Note 10 இது 464. பேட்ரி உப்பி இருக்குது, 3,000 ரூபா தராப்ல. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். இது வந்து ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ, 13 ப்ரோ இல்லை 14 ப்ரோ. இது ஐஃபோன் 14 ப்ரோ 38,500 ரூபா. 38,500, 38,500 ஸோ விலை வந்து உங்களுக்கு சூப்பர் ரேட் இது. இதில் என்னென்னா 256 GB 128 பார்க்கலாம். இருங்க மறந்துட்டேன்னா 38,500 இது. ஆமாம் 128 GB இது. பேட்ரி ஹெல்த் வந்து 89 இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே. இதில் ஏதாவது சர்வீஸ் போயிருக்கா? இங்கே ஒரு பிளாக் டாட் வேறு இருக்குது இல்லை? ஆமாம் 128 பிளாக் டாட் இருக்குங்க, மறந்துடாதீங்க. பிளாக் டாட் இருக்குது. இதுக்கு தனி வீடியோ போட்டிருப்போம் நாங்கள். சில இது ஸ்டாக் வீடியோவில் மறந்துடுவோம் சில நியூஸ், அதனால் கவனமாக பாருங்கள். நான் முடிஞ்ச அளவு சொல்ல தான் செய்கிறேன். பிளாக் டாட் இருக்குது 128. வேறு என்ன? வேறு எதுவும் இல்லை. ஆமாம் 128. பேட்ரி வந்து 89. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து $41,000 இதோட விலை. ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸ் இது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஷேடோ இருக்குது. இந்த க்ரீன் ஷேடோ இருக்குது. 128. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த்து நம்ம பார்க்கணும்ல. பேட்ரி ஹெல்த்து வந்து 87 இது.
41,000 41,000 இது. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு. 10,500 10,000 போட்டு விடுவேன். 10,000 போட்டு என் பேரை போட்டு விடு. 10,000 போட்டு. இதில் வந்து பிளாக் டாட் இருக்குங்க. இதில் இது நம்ம இது தானே இது? ஆமாம் நம்ம இதுதான்ப்பா. நம்ம தான்ப்பா வாங்கினேன். ஆசிம் இருக்கும்போது வாங்கினது. எப்போ வாங்கினீங்க? நீ இல்லை, ஒரு வாட்டி நான் வாங்கினேன். கவுத்திட்டு போயிட்டான். எக்ஸ்சேஞ்சில் போட்டு கவுத்திட்டான். இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 8 Pro இது. ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லையா? அப்படியே தான் இருந்தது. இல்லை, அதுதான் விலை கவுந்துட்டோம் நாங்கள். 12GB RAM 256. அவன் சொல்ல தான் செஞ்சான் ஆசிம். நான் தான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் காலைங்காத்தால். இது வந்து OnePlusல வந்து 8 Pro. ஆக்சுவலாக இது நம்ம விற்று விட்டது. இது திரும்ப வந்தது, நம்ம தெரியாமல் எடுத்துகிறோம். OnePlus 8 Pro 12GB RAM 256. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? இது எவ்வளோப்பா போட்டோம்? இது 8,000 தானே போட்டோம்? ஆமாம் 8,000. இது 4G மொபைலு. 4GB RAM 64GB வெறும் 5,000. இது ஒருத்தர் வாங்கியிருக்காப்புல. இது வந்து 18,500. இன்னும் விற்கலை. இது நான் 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ வாங்கலை. இது வந்து 128. பேட்ரி வந்து உங்களுக்கு பேட்ரி காமிச்சிடறேன். 77. சாம்சங் கேலக்ஸியில் வந்து S22 அல்ட்ரா வந்து ஒன்று கோடு உள்ளதுக்கு மொபைல் வந்து 20,000. அது பேக் டோர் உடஞ்சது, டபுள் கலர் வரும். அதோட விலை வந்து 18,000. அவ்வளோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ? 14,000. ஸோ அவ்வளோதான் பஸ். இது வரைக்கும் வீடியோ போட்டது ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுப்பா கவனமாக பாருங்கள். இதெல்லாம் என் பேரை போடுப்பா, அப்போ தான்ப்பா எனக்கு தெரியும். மஜ்ஜித்துன்னு போடு. இதுலேயும் போடு மஜ்ஜித்துன்னு. நான் கம்மியாக கேட்டால் கொடுத்து விட்டு வேலையை முடிச்சு விடுவோம். எக்ஸ்ஆர் ஒருத்தன் தொண்டை தண்ணிக்கு 2,000 போடுறேன் 1,000 போடுறேன்னு சாவடிக்கிறானுங்க. காசு போடுறதா இருந்தால் ஃபுல் அமௌண்ட் போடுங்கப்பான்னு சொல்லியாச்சு. ஏன்னா நாளைக்கு லீவு, நம்ம எங்கே இருப்போன்னே எங்களுக்கே தெரியாது. இப்பாட்டி காசு போட்டு மறந்துட்டேன்னா 1,000-500 போட்டு நான் அப்புறம் அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். மொபைல் வேணுமா ஓகேன்னா ஃபுல் அமௌண்ட் போட்டுருங்க. அதோடு அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்து நாங்கள் அட்ரஸ் அனுப்பிடுவோம். அந்த அட்வான்ஸ் போட்டாலே வந்து நிறைய குழப்பமாகுது. சும்மா அட்வான்ஸ் போடாதீங்க. அட்வான்ஸ் போட்டுட்டு வாங்க பேசுகிறதே இல்லை சில பேர். அதோட வேறு ஒரு ஆள் வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ் போட்டேன்னு கேட்குறது, அதெல்லாம் வந்து குழப்பமாகுது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நாங்கள் அப்புறம் காசு தரமாட்டோம். இப்போவே சொல்லிடுறேன். சரி பஸ் பாருங்கள், நாளைக்கு லீவு. நாங்கள் வந்து ஃபோன் எடுப்போம். மொபைல் எது வேணுமோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இப்போ இனிமேல் நைட்டில் கூட பண்ண வேணாம். ஏன்னா அப்போ நான் வீட்டுக்கு போகிறதே லேட் ஆகிடுது. அப்புறம் வீட்டில் போயிட்டு நான் சாப்பிடுவேன்னா இது ஃபோன் பேசிகிட்டு இருப்பேனா. காலையில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுப்பேன். எடுத்து எல்லா ஃபோனுக்கும் நம்ம வந்து
உங்களுக்கு ஓகேன்னா டக்குன்னு காசு போட்டு விடுங்க. இந்த இதை எழுதிடுவேன். இது அவங்ககிட்ட கழிக்கவே இல்லை பார்த்தியா, மறந்து போகிறோம். இல்லை இன்னைக்கு இதுக்கு எதுவும் விற்கலை. நாளைக்கு அது அடுத்த வாட்டி காசு கொடுக்கும்போது கொஞ்சம் ஞாபகமாக சொல்கிறியா? டக்குன்னு முடிச்சு விட்றேன். இதெல்லாம் வந்து நான் ஏன் இதுதான், ஆனால் காசு போட்டார். சரி விடு, முடிஞ்சு போனது எதுக்கு போட்டு. இது நம்ம இதுதான்ப்பா, எனக்கு இப்போ தான் ஞாபகம். ஆமாம், நான் ஏமாந்துட்டேன். அது விற்கவே இல்லாமல் அதுதான் நான் வாங்கினதே 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது எப்படி வாங்கினேன்னே தெரியல. எந்த பைத்தியக்காரனுங்க இல்லாமல் எக்ஸ்சேஞ்சின்னு போட்டு சில நேரம் வந்து கெஞ்சிறானுங்களா, அப்படியே நம்ம மனசு மாறிடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க, இந்த ஃபோன்லாம் எல்லாம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அரசியல்லாம் ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாமே இந்த இவன் இருக்கான் பாருங்க, அவன் பேர் என்ன, விஜயா, எவ்வளோ திமிராக பேசுகிறாங்க. நேற்று அவன் பேட்டி எல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாதது இதெல்லாம். அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 அந்த எலெக்ஷனோட 2026 எலெக்ஷனோட காணா போகிறானா இல்லையா பாருங்க. எல்லாம் மேல் இடத்துல இருந்து அவனையே ஒரு நடிகனை உட்கார வச்சுட்டா நாடு எந்த இவனுங்க சப்போர்ட்டில் எல்லாம் வேணாலும் செய்யலான்னு பார்க்குறாங்க. பிஜேபி அரசு இருக்க இங்கே இல்லை, எல்லாம் வட மாநில நடிகன் தானேங்க பிடிக்கிறானுங்க. எவெல்லாம் பிரபலமாக இருக்கானோ அவனை வச்சு தானே அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஈவிங் மிஷினை வச்சு ஏமாற்றி ஜெயிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்களை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறது. இதில் வந்து ரஜினிகாந்த் மாட்ட வேண்டியது தப்பிச்சிட்டாப்புல, இருந்தாலும் வந்து மாட்டிக்கிறது தான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அரலூசு தான், உண்மையிலே அரலூசு தான் அந்த ஆள். ஆனால் நான் கூட கொஞ்சம் மெச்சூராக இருப்பாருன்னு நினச்சேன். நேற்று அந்த ஆள் பேட்டியை பார்த்தோன்னே புரிஞ்சிடுச்சு. அதாவது அவன் கூட இருந்த அவன் தொண்டன், அந்த தொண்டையில் ரசிகர்களா அவனுங்களே பைத்தியக்காரன் தான் பண்ணானுங்க. சரி, அவனுங்க தான் பைத்தியக்காரன்னு பார்த்தா இந்த ஆள் அதுக்கு மேலே பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு. சினிமா வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கான். நேற்று வந்தது லேட்டு, நான் தெரியாமல் வந்துட்டேன், நீ இது மாதிரி நடக்காது, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். நான் பாரு இப்போ விட்டுட்டு சினிமா டைலாக் பேசிக்கிட்டு, சிஎம் சார் என்ன வேணாலும் செய்யுங்க, என் ரசிகர் மேலே கை வைக்காதீங்க அப்படின்றான். அப்போ என்ன ஆகுது, வன்முறையை தூண்டுற மாதிரி தானே. புரியுதா உங்களுக்கு? வன்முறையை தூண்டுற மாதிரி தானே. அவன் ஏற்கனவே அரலூசுங்க, அப்புறம் இவன் ரோட்டில் போகிறவனெல்லாம் போட்டு அடிப்பானுங்க. இதெல்லாம் தேவையா இந்த ஆளுக்கு? கலவரத்தை தூண்டுற மாதிரி தானேங்க இதெல்லாம். இவங்க நம்ம சொன்ன மாதிரி. ஆனால் நான் வந்து திமுக கட்சிக்காரன் கிடையாது, சரியா? அதிமுகவில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து கருத்து சொல்கிறோன்னா நமக்கு வந்து கெட்டது எது நல்லது எதுன்னு தெரியுதுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? திமுக கட்சி அவன் கட்சியை அவன் கூட்டத்தை அவன் தானே பார்ப்பான். ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட அவங்க கூட்டம் அவங்க ஆளுங்களுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான். இவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இவன் எதிர்பார்க்கலாம்? கூட்டத்தில் வந்து நீ வந்து ஒரு கூட்டம் சேர்த்தனா, ஒரு கூட்டம் கூட்டினா அதுக்கு முழு பொறுப்பு நீ தான். வட்ட செயலாளர் இருக்கான், பகுதி செயலாளர் இருக்கான், மாவட்ட செயலாளர் இருக்கான், இல்லை அந்த துணை செயலாளர், ஒட்டு லொஸ்க்குன்னு எல்லாம் இருப்பாருங்க. அவனுங்களை வச்சு நீ வேலை வாங்கிக்க வேண்டியதான். இவ்வளோ கூட்டம் வரும், இந்த இடம் ஒரு முட்டு சந்தில் போயிட்டு அவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சாவடிச்சிட்டானுங்க. பாவம், சித்தவெல்லாம் சின்ன பசங்க, 18 வயசு, 14 வயசு, 16 வயசு, அம்மா அப்பா மக 8 வயசு, 6 மாதம் குழந்தையாப்பா, 5 வயசு, 2 வயசு. இதெல்லாம் எவ்வளோ வயிற்றுச்சு தெரியுமா? இவ்வளோ உண்மையிலேங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன், உண்மையிலே தமிழக அரசுக்கு வக்கே கிடையாது. இந்நேரம் அவனை தூக்கி மிசால் அடித்து தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டியிருக்கணும். இதெல்லாம் வந்து கொலைக்கு சமம். இது 41 பேரை கொன்னுட்டான் அவன். நியாயம் பேசிக்கிட்டு இருக்கான்.
இப்போ வந்துட்டு பழியை தூக்கி வேற ஆள் மேலே போட்டுக்கிட்டு இருக்கான். திருட்டு பையன், 1ஆம் நம்பர் திருட. இவனை மாதிரி ஒருத்தனை நீங்கள் வளர விட்டீங்கன்னா நாளைக்கு இவன் கூட இருக்கிறவனும் பைத்தியக்காரன் ஆயிடுவான், நாட்டையே பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். ஏற்கனவே நம்ம அரலூசாக தான் திரியிறானுங்க நம்ம பாதி பேர்.